உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். உங்களை பின்னாடி வந்து அடிச்சது யாருன்னு உங்க முகத்தை பாத்தீங்களா? இல்ல சார், என்னால முகத்தை பார்க்க முடியல. நீங்க பிடிச்சு வச்சிருந்தது ரியானா. உங்களை பின்னாடி வந்து அடிச்சது யாரு? அடிச்சது ரியானா. நீங்க யாரை பிடிச்சு வச்சிருந்தீங்க? அப்போ ரியாவுக்கு சப்போர்ட்டா யாரோ வந்திருக்காங்க. அது யாருன்னு கண்டுபிடிச்சா ரியாவை ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். சார், நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க, அவளை சீக்கிரம் கண்டுபிடிச்சிடலாம். நம்மளை ரொம்ப நாளைக்கு ஏமாற்ற முடியாது. என்னம்மா, வெளியே கிளம்பிட்டியா? ஆமாப்பா, நான் தீபாவை பார்க்க போறேன். அவ அத்தைக்கு ரொம்ப சீரியஸா இருக்கான். என்னம்மா சொல்ற? சீரியஸா இருக்காங்களா? ஆமாப்பா, ஆண்டி உடம்புல இருந்த 3 புல்லட்டையும் ஆபரேஷன் மூலமா ரிமூவ் பண்ணிட்டாங்களாம். அதுக்கப்புறம் அவங்க ஹெல்த் கண்டிஷன் இன்னும் மோசமாயிடுச்சாம். கேட்கவே ரொம்ப கஷ்டமா இருக்குமா. நான் உடம்பு சரியில்லாம இருந்தப்ப வீடு தேடி வந்து நல்லா விசாரிச்சுட்டு போன நல்லவங்க அவங்க. அவங்கள ஏன் கடவுள் இப்படி சோதிக்கிறான்னு தெரியல. அதனால ஆண்டிக்கு இப்ப எக்மோ கருவி வச்சுட்டாங்களாம். அவங்க குடும்பமே ரொம்ப மன கஷ்டத்துல இருக்காங்கப்பா. இந்த நேரத்துல நான் போனா அவங்களுக்கு ஆறுதலா இருக்கும்னு தான்ப்பா போறேன். எக்மோ கருவி ட்ரீட்மெண்ட்ங்கிறது டாக்டர்ஸ் கடைசியா செய்யற முயற்சியாச்சேம்மா. அந்த அளவுக்கு அவங்க உடம்பு கண்டிஷன் மோசமாயிடுச்சாமா. அம்மா, அந்த ட்ரீட்மெண்ட் எடுத்து பிழைச்சவங்க ரொம்ப கம்மி பேர் தான்மா. அந்த கடவுள் தான் அவங்கள காப்பாத்தணும். அவங்கள காப்பாத்த வெளிநாட்டு ட்ரீட்மெண்ட் தேவைப்பட்டாலும் அதை அரேஞ்ச் பண்ணி கொடுக்க நான் ரெடியா இருக்கேன்ப்பா. யூஎஸ்ல எனக்கு தெரிஞ்ச டாக்டர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. அத பத்தி தீபா கிட்டயும் போய் டிஸ்கஸ் பண்ணணும். நீ சொல்றதும் நல்ல விஷயம்தாம்மா. வெளிநாட்டு ட்ரீட்மெண்ட்னால அவ அத்தை பொழைச்சா எனக்கு ரொம்ப சந்தோஷம்மா. அந்த சந்தோஷத்துல எனக்கு சுயநலமும் இருக்கு. சுயநலமா? என்னப்பா சொல்றீங்க? ஆமாம்மா, அந்த அபிராமியம்மா நல்லபடியா குணமாயி வந்தா உனக்கு ஒரு மாப்பிள்ளை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறதா சொன்னா இல்ல, அந்த சுயநலம் தாம்மா. இந்த மாதிரி நேரத்துல இப்படிலாம் பேசக்கூடாதுதாம்மா. இருந்தாலும் உன் கல்யாணத்துக்காக எனக்கு இப்படி எல்லாம் பேச தோணுதுமா. கவலைப்படாதீங்கப்பா, என் கல்யாணம் சீக்கிரமே நடக்கும். நீங்களும் சந்தோஷமா பாப்பீங்க. சரி, நீங்க ரெஸ்ட் எடுங்க, நான் போய் தீபாவை பார்த்துட்டு வரேன். சரிம்மா. அம்மா தாயே, என் அத்தைக்காக நான் அந்த சாமியார் சொன்ன பரிகாரத்தை செய்யலான்னு இருக்கேன். அந்த பரிகாரத்துல எனக்கு என்ன ஆனாலும் சரி, என் அத்தைய மட்டும் கைவிட்டுறாத. அவங்க நல்லபடியா உயிர் பொழைச்சு வரணும். அவங்க எனக்கு அம்மா மாதிரி. நானும் பரிகாரத்தை நல்லபடியா முடிச்சு வந்தா உனக்கு தீச்சட்டி எடுத்து கோயில சுத்தி வரேன் தாயே. புல்லட்ஸ் எல்லாம் எடுத்துட்டாங்கப்பா. சரி, அவங்க ஹெல்த் கண்டிஷன் ரொம்ப மோசமா இருக்குன்னு சொல்லிட்டாங்கப்பா. ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.